அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் செல்வ சீமான் ஆபிரகாமே இந்த உலகத்திலே நான் அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தான். இந்த உலகத்தை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே வாஞ்சித்தான். வாட்ஸ்அப்பில் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒருவர் பெருமையாக சொல்லிக்கொண்டே இருந்தார். எனக்கு சென்னையில் 10 சென்ட் நான் வாங்கி போட்டிருக்கேன், கோயம்புத்தூரில் 5 சென்ட் வாங்கி போட்டிருக்கேன், மதுரையில் நான் 50 சென்ட் வாங்கி போட்டிருக்கேன்னு பெருமையாக சொல்லிகிட்டே இருந்தாராம். நிலம் சொல்லிச்சு அவரை பார்த்து, உங்கள் அப்பாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உங்கள் தாத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டேன், உன்னையும் கொஞ்ச நாளில் நான் தான் வாங்கி போட போகிறேன். நிலம் அவனை முகத்தில் அறைந்தார் போல சொல்லிச்சான். எவ்வளோ வாங்கி போட்டாலும் இங்கே விட்டுட்டு தான் போகிறோம். நமக்கு இது சொந்தமல்ல, நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமியிலே நாம் அந்நியர் பரதேசி. ஹல்லேலூயா. இந்த சிந்தை நமக்கு வேண்டும், இந்த என்ன வேண்டும். ஆனால் நாமோ இன்னும் 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 வீட்டோட வீடு, வயலோடு வயல், பொருட்கள் மேல பொருட்கள். கூடாது, கூடவே கூடாது. நமக்கு நம்முடைய சிந்தனையெல்லாம் உன்னதத்திற்குரியவர்களாக மாறணும். நம்முடைய சிந்தையெல்லாம் பரலோகத்திற்குரியதாக இருக்கணும். நம்முடைய சிந்தனையெல்லாம் மேன்மையானவைகளை நோக்கி இருக்கணும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இந்த பூமி அழிய போகுதுங்க, தெரியுமா? அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற இந்த பூமி இருக்கிறது போலயே இருக்க போகுது, அப்படியே இருக்க போகுது, அப்படியே இந்த பூமி இருக்க போகிறது, பூமிக்கு ஒரு ஆபத்து வரப்போகாது. ஒரு நாள் இந்த பூமி அக்கினியிலே அழிய போகிறது. வேதம் தெளிவாய் சொல்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த பூமியை அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். பார்க்கிற வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி சாம்பலா போகுது. இந்த பூமி டெம்பரவரி, இந்த பூமி நிலையில்லாதது. ஒரு நாளிலே பூர்வ உலகத்தை, நோவாவின் காலத்திலே இருந்த உலகத்தை ஆண்டவர் ஜலப்பிரளயத்தில் இப்பொழுது இருக்கிற உலகத்தை அக்கினியிலே தேவன் அழிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் இந்த பூமிக்குரியவர்களா பரலோகத்திற்குரியவர்களா? யோசித்து பாருங்க. இங்க நம்ம சேர்த்து வைக்கிற, சபதரிக்கிற, சம்பாதிக்கிற எல்லாமே ஒரு நாளில் வெந்து உருகி போக போகுது. அச்சய திருதிக்கு போய் நீங்கள் 500 கிலோ தங்கம் வாங்கி வச்சாலும் துருப்பிடிச்சு வெந்து உருகி அழியத்தான் போகுது. இது டெம்பரவரி. நிரந்தரமானது, நிலையானது, அழிவில்லாதது, அசைவில்லாதது, நிலைத்திருக்கிறது தேவன் தாமே கட்டி உண்டாக்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யம் மாத்திரம்தான். அல்லேலூயா. நாம் எதை வாஞ்சிக்கிறோம்?